எம் இனமான தெய்வேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்களுடைய அன்பு சகோதரன், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் பல்லவட்டியைச் சேர்ந்த பல்லவட்டியார் என்று அழைக்கப்படுகின்ற பல்லவட்டி ரமேஷ் தேவேந்திரன் பேசுகிறேன். உறவுகளே, உங்களோடு கூட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். உறவுகளே, 2026 தேர்தல் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே எம் இனமான உறவுகளே, 2026 சட்டமன்ற தேர்தல் வெகு விரைவில் அறிவிக்க இருக்கின்றது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே, சில மாதங்களே இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேர்தலில் நாம் ஒரு தேர்தல் லாபி அமைத்து செயல்பட வேண்டும், தேர்தல் வியூகத்தை அமைத்து செயல்பட வேண்டும். நம்முடைய ஒட்டுமொத்த தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களின் ஒற்றை கோரிக்கை நம்மை பட்டியலிலிருந்து வெளியேற்றுவது. இதுவரை நாம் பல்வேறு பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக மாநாடுகள், கருத்தரங்குகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தி கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இதுவரை தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரவில்லை. 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இனி இருப்பது 3 மாத கால ஆட்சிதான். கண்டிப்பாக இதுவரை நமக்கு எந்த ஒரு அரசியல் அங்கீகாரத்தையும் கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து நம்மளை தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களை புறக்கணித்து கொண்டு வருகிறது, வஞ்சித்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. உறவுகளே, எம் இனமான உறவுகளே, 2021 ஆண்டு தேர்தலுக்கு முன்பு அப்போது முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய தமிழகத்தை ஆண்ட பச்சை தமிழர், புரட்சி தமிழர், தமிழ் சமூகங்களின் ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த புரட்சி தமிழர் என்று அழைக்கப்படுகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் கனவு, நம்முடைய உட்பிரிவுகள் 7 உட்பிரிவுகள் உள்ளடக்கிய குடும்பர், பன்னாடி, காலாடி, மூப்பன், வாதிரியான், தெய்வேந்திரகுலத்தான் என்று 7 உட்பிரிவுகளாய் இந்த தேசத்திலே நாம் வாழ்ந்து வந்தோம். அவை அனைத்தையும் ஒரே உட்பிரிவுக்குள் தெய்வேந்திரகுல வேளாளர் என அரசாணை அறிவித்திட வேண்டும் என்று எம் இனத்தில் பல்வேறு தலைவர்கள், பல்வேறு